வணக்கங்க. இன்று நாவலுடன் பயணம் வேல்பாரி நம்ம கேட்க போகிறது 55வது அத்தியாயம். கடைசியாக பார்த்த அத்தியாயத்தில் என்ன கேட்டோம் அப்படின்னா, சோமபானத்தின் மயக்கத்திலிருந்து மீள முடியாமல் நம்ம கபிலர் இருந்தார். ஆனால் அந்த நினைவிலும் பாரி செம்மாஞ்சேரலுடைய தலையை எப்படிலாம் சீவி இருப்பாரு அப்படின்னு நினைச்சதோட அந்த அத்தியாயம் முடிவடைந்தது. இனி என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத இனி வரும் அத்தியாயங்களில் தொடர்ந்து கேட்போம். அதுக்கு முன்னாடி அந்த கதையை அதே இடத்துல விட்டுட்டு இங்க முருகனும் வள்ளியும் கொடுத்த காதல் பரிசான சோமபூண்டு பானத்தை பருகிறதுக்கு காதலர்கள் எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த சோமபூண்டு பானம்ங்கிறது காதலர்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை உடையதாங்க. எவ்வையூரின் தலைவனே ஆனாலும் அதற்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். நாள்தோறும் அதிகாலை சோமபூண்டு போடப்பட்ட அந்த பெருந்தாளில நீர் எடுத்து ஊத்துவாங்க. அந்த பணியை யாரு செய்வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முது பெண்கள் செய்வாங்களாம். அதாவது வயசானவங்க தான் செய்வாங்க. அந்த நீர்ல சோமபூண்டை கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சி கலங்கி அப்படியே மயக்கும் மனத்தோடு அப்படி பானமாக திரண்டு இருக்குமா. அதை மாலை நேரத்துல அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வருவாங்களாம். யாரு? இரண்டு காதலர்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து அதை பருகுவாங்க அப்படிங்கறதான் இந்த கதை. ஒவ்வொரு நாளுமே இரண்டு இணையர்கள் இந்த காதல் பரிசை கையில் ஏந்தி ஆட்டத்தை தொடங்கி வைப்பாங்க. அதுக்கு பின்னாடி தான் எல்லாருக்குமே இந்த சோமபானம் கிடைக்கும். இன்னைக்கு 5வது நாள். இன்னைக்கு யார் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த அரங்குக்குள்ள நுழைகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கவி நுழைறாங்க. அங்கவி கூடவே வர்றது உதிரன். அங்கவி வேற யாரும் கிடையாது, நம்ம பாரியோடைய பொண்ணுன்னு முன்னாடி அத்தியாயத்துல நீங்க கதை கேட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எவ்வியூர் முழுக்க தெரிஞ்ச கதை தான் இது. கொற்றவை கூத்தின் பொழுது தீக்களியை பூசிக்கிட்டு நெருப்புல இறங்கி ஆடி இருப்பாங்க அங்கவை. அப்ப அவங்க கூட சேர்ந்து அவங்களுடைய காதலர் ஆடுவாங்க. அப்ப அந்த தீக்களியை பூசிக்கிட்டு ஆடுறது தன்னுடைய மகதான் அப்படின்னு சொல்லிட்டு பாரி பார்த்துடுவாரு. ஆனா நம்ம பொண்ணு கூட ஆடுற அந்த பையன் யாரு அப்படின்னா கொஞ்ச நாள் அவர் தெரியாம இருந்தார். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதுவும் தெரிய வருது, அது உதிரன் அப்படின்னு. ஆனா உதிரன் தெரியறதுக்கு முன்னாடியே கபிலருக்கு பாதுகாவலரா உதிரனை நம்ம பாரி நியமிச்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது இயல்பான விஷயம் தான். அவங்க இருவருக்குள்ள இயல்பாதான் காதல் ஏற்பட்டு. ஆனா இது எப்படி அவங்களுக்குள்ள காதல் வந்துச்சு அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா, இயல்பாய் அமைவதை கூட இயல்பானதென ஏற்றுக்கொள்ள முடியாத காரணத்தோட தான் இந்த காலம் நம்மளை சிந்திக்க வைக்கும். அப்படிதான் பாரியும் யோசிச்சுட்டு இருக்காரு. கபிலரிடம் பாடம் கேட்க எந்த நேரமும் அவருடைய குடில்ல அங்கவை இருந்துட்டே இருப்பா. அவருக்கு உதவி செய்ய அங்கேயே தான் உதிரன் இருப்பான். இப்படி ரெண்டு பேரும் அங்க இருந்ததுனால தான் அவங்களுக்குள்ள காதல் மலர்ந்திருக்கலாம். அங்கவை போன்ற அறிவில் சிறந்த மாணவிக்கும் உதிரனை போன்ற அழகு நிறைந்த வீரனுக்கும் இடையில் மொழி கற்றுத்தரும் புலவர் சிக்கியிருந்தாரு. பெரும் புலவனை உருட்டியும் மறைத்தும் விழுங்கியும் விளையாடும் விளையாட்டு கால நேரமின்றி நடந்துட்டு தான் இருந்திருக்கு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் காதல் கொண்டு உள்ளனர் அப்படிங்கிறது கபிலர் அறிஞ்சிருந்தாரு. எனது குடிலில் இருக்கும் பொழுது கல்வி எறிதல் தாண்டி சிறு கவனச்சிதறல் கூட அங்கவிடமும் இருந்ததில்லை. அதே போலதான் உதிரனும் எனக்கான பணியை செய்வதை தவிர வேற எதிலும் ஈடுபாடின்றி விளங்கிதான் நிற்பான் அப்படிங்கிறத இருவரை பற்றியும் பெருமையாகவே எல்லா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு நம்ம கபிலர். நம்ம கபிலருக்கு மனங்களுக்குள் ஊடுருவ தெரிஞ்சது. ஆனா அங்கவையின் கண்ணை பார்த்தே கதையை சொல்ற ஆற்றல் நம்ம கபிலருக்கு உண்டு. ஆனா அவரால் இவர்கள் ரெண்டு பேரும் பேசிக்கொள்ற மொழியை தான் புரிந்து கொள்ள முடியல. பொதுவாகவே ரெண்டு காதலர்கள் கண்ணால் பேசிக்கொள்வதை அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் புரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. அதே போலதான் அவங்களுக்குள்ள ஒரு பாசம் வச்சிருந்தாங்க. அதாவது கபிலருக்கு தெரியாம மலர் சூடிட்டு வருவாங்க. இந்த மலர் சூடிட்டு வந்தா இந்த மலர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான மலரை தான் நம்ம அங்கவே சூடிட்டு வந்திருக்காங்க. அந்த விரிகிதல் மலர் சூடுவதற்கு ஒரு பொருள் இருக்கு. அதாவது கூம்பு வடிவம் பூ சூடினா அதுக்கு ஒரு செய்தி இருக்கும். 4 இதழ் மலர் சூடினால் அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு கதை இருக்கும். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூ வச்சுட்டு வந்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வெற்றி பூவை வச்சுட்டு வந்திருக்காங்க நம்ம அங்கவை. உங்களுக்கே தெரியும், வெற்றி பூ ஆணிரைய கவர்றதுக்கு வைக்கிறது. அடுத்து கரந்தை பூ, போருக்கு முனைய வஞ்சிப்பூ, தாக்கியோரை எதிர்க்க காஞ்சிப்பூ, வெற்றிக்கு வாகைப்பூ. இப்படி பல காரணம் அடையாளம் இருக்கு இல்லையா பூக்களுக்கு. இது போலதான் அவங்களும் அடையாளத்தோட வச்சுட்டு வந்திருக்காங்க. பூக்கள் செடி கொடிகளின் அக அடையாளம். கிளைகளுக்கும் தண்டுகளுக்கும் இலைகளுக்கும் இல்லாத வண்ணமும் வாசமும் பூக்களுக்கு இருப்பது. அதனாலதான் குறிஞ்சி இருக்குல்ல, அது காதல் நிலம்னு எல்லாருமே சொல்றாங்க. இப்படி இருக்கையில ஒரு நாள் பூவே வச்சுட்டு வராம நம்ம அங்கவி வந்திருக்காங்க. கபிலர் பார்த்துட்டே இருக்காங்க. என்ன காரணமா இருக்கும் யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த குடிலுக்குள்ள உதிரன் வந்துட்டு போறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கவையும் எழுந்து போயிடுறாங்க. ஆனா அங்கவை இருந்த இடத்துல ஒரு அத்திக்காய் இருக்கு. அத்திக்காய் பூக்காமலே காய்ப்பது வாழ்வின் ஒரு கட்டத்தை தாவி கடப்பதின் அடையாளம் தான் அத்திக்காய். இதையே இந்த இடத்துல வச்சுட்டு போயிருக்காங்க. ஒருவேளை உதிரன் கொடுத்துட்டு போயிருப்பாரா, இல்ல பூ வச்சுட்டு வராம இந்த அத்திக்காயை வச்சு வேற ஏதாவது நினைச்சிட்டு வச்சுட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க கபிலர். இப்போ சோமபானம் கலக்கி வச்சிருக்காங்கல்ல அரங்கம், அங்க நுழைஞ்சிடுறாங்க நம்ம அங்கவையும் உதிரனும். இப்ப எதனால அங்கவையும் உதிரனும் அங்க அந்த அத்திக்காயை வச்சுட்டு வந்திருப்பாங்க அப்படிங்கறத இப்ப கபிலரால உணர முடியுது. ஏன்னா இந்த காதல் விளையாட்டுல விளையாடுறதற்கு அங்கவையும் உதிரனும் வந்திருக்காங்க. இயல்பாவே உதிரன் ரொம்ப அழகானவர். அவர் அந்த குடிலுக்குள்ள நுழைஞ்சதும் அந்த முதுமகள் இருக்காங்கல்ல, அவங்க குவளையை எடுத்து இப்படி கொடுக்க போறாங்க. ஆனா
அங்கவையோ அவள் எடுக்கும் குவளையை பார்க்காம வேற எதையோ பார்த்துட்டே இருக்காங்க. அவ எதை பார்க்கறா அப்படின்னு சொல்லிட்டு முதுமகளும் திரும்பி அந்த பக்கம் பார்க்கறாங்க. நீர் கொண்டு வரும் பானை தான் அந்த பக்கத்துல இருக்கு. முதுமகள் கையில் ஏந்திய குவளைய அப்படி கீழே வச்சுட்டு அந்த பானையை பார்த்த பொழுது உதிரன் டக்குன்னு அந்த பானையை போய் வேகமா எடுக்கிறாரு. முதுமக்களுக்கு அப்படியே அந்த முதுமகள் அந்த வயசானவங்களுக்கு வியப்பா இருக்கு. தொடங்கும் பொழுதே பானையிலா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே கேட்கறாங்க. ஆமா, வேறு வழி இல்லைல, பெருந்தாலியை தூக்கி என்னால குடிக்க முடியாது அல்லவா அப்படின்னு உதிரன் சொல்றான். உடனே அங்க இருந்த எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. முதுமகளும் சிரிப்பு அடக்க முடியாம சிரிக்கிறாங்க. நாங்க காதலர்கள் ஆன பிறகு முதன் முறையா இப்பொழுதுதான் சோமபூண்டு கிடைச்சிருக்கு. இந்த சிறு குவளையில வாங்கி குடிச்சு எங்களுக்கு அந்த தாகம் தீராது, அதனாலதான் நான் நிறைய குடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உதிரன் சொல்றாரு. அவர் வாங்கி பருகிட்டு இருக்கும் போதே அந்த குடிலுக்குள்ள இன்னும் 2 காதலர்கள் வர்றாங்க. அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீலனும் மயிலாவும் தான் உள்ள வர்றாங்க. அங்கவையும் உதிரனும் இதுவரை பருகவில்லையே தவிர அதை நுகர்ந்து பார்த்திருக்காங்க. ஆனா நீலனுக்கும் மயிலாவுக்கும் அப்படி இல்ல, நுகர்வது கூட கிடையவே கிடையாது. முதன் முதலாக அந்த குடிலுக்குள்ள வர்றாங்க. அதை வாங்கி பருகணும்னு நினைக்கிறாங்க. பருகிறதுக்கு முன்னாடி அவங்க டக்குன்னு சொல்லிட்டு அந்த வேகமா அதை போய் எடு அப்படின்னு சொல்லிட்டு மயிலா சொல்றாங்க. எதை அப்படின்னு சொல்லிட்டு முதுமகள் திரும்புறதுக்கு முன்னாடி அந்த பூண்டை எடு, எங்களுக்கு பூண்டு தான் வேணும், அதுல உள்ள பானம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீலன் சொல்றாரு. ஏன்னா எப்போதுமே எவ்வியூர் மக்களுக்கு தான் இந்த சோமபானம் கிடைக்குது, எங்க ஊர் மக்களுக்கு கிடைக்கல, பூண்டை எடுத்துட்டு போனா அங்க எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்க்களமே நடந்துருது. முதுமகளுக்கும் நீலனுக்கும் ஒரு சத்தம் போடுறாங்க. உடனே வந்து நீ முதல்ல குடி, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதுமகள் வந்து அந்த பானத்தை கொடுக்குறாங்க. மயில அங்கிருந்து கத்துறாங்க, குடிக்காத நமக்கு பூண்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே குடிச்சிடுறாரு. பழையபடி மயக்கத்துக்கு வந்துடுறாரு நீலன். இப்போ 2 காதல் ஜோடியும் வெடத்தம்பூ இருக்கிற இடத்த தேடி போறாங்க. ஏன்னா இதை பருகிட்டாங்க இல்லையா. அடுத்து இவங்க காதல் விளையாட்டுக்கான இடம் வந்து வெடத்தம்பூ தான். ஏன் வந்து வெடத்தம்பூ வந்து காதல் விளையாட்டுக்கு உள்ள இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பூ வந்து ஒரு எள்ளு செடி இலை இருக்குல்ல, அதை விட சின்னதா ஊசியா தான் இருக்கும். ஆனா அளவு சிறியதுதான். அதிசயத்தக்க சிறப்பு அந்த பூவுல இருக்கு. அரும்பும் பொழுதே ஒரு நிறத்துல இருக்குமா, அரும்பு விளைந்த பிறகு மொட்டாகும் பொழுது ஒரு நிறத்துல மாறும், மொட்டு பருத்து முகையாகும் பொழுது ஒரு நிறமாகுமா, இதழ் விரித்து மலராகும் பொழுது ஒரு நிறம் காணும். இப்படி 4 நிறங்கள்ல பூத்து உதிருமா. அது மட்டும் கிடையாது, 4 நிலைகளில் 4 நிறத்தையும் கொடுத்து 4 தன்மையில் 4 சுவையையும் அந்த பூ கொடுக்குமா. அந்த சுவை 4 விதமான நறுமணங்களையும் கொடுக்குமா. இப்படி சின்னஞ்சிறு செடி ஒன்று நிறம், மனம், சுவை என அனைத்தையும் விதவிதமா வெளிப்படுத்தி இயற்கையின் குதூகலத்தை நிகழ்த்தி காட்டுது இல்லையா. இந்த செடிக்கு பக்கத்துல காதல் விளையாட்டு நடந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. மயக்கும் பழச்சாற்ற பானையோடு தூக்கிட்டு போன விடலைகள் அந்த வெடத்தம்பூவை தேடி அலைஞ்சு அந்த இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. மயிலாவும் நீலனும் ஒரு பக்கம் போயிடுறாங்க, அங்கவையும் உதிரனும் ஒரு பக்கம் வந்துடுறாங்க. நம்ம முருகனும் வள்ளியும் கூட இதே இடத்துல தான் வந்து காதல் விளையாட்டு விளையாடுனாங்களாம். வள்ளியும் முருகனும் வேங்கை மரத்து அடிவாரத்துல அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு வாசனை வருது. அந்த மனம் நல்லா இருக்கு. உடனே வந்து வள்ளி நினைக்கிறாங்க, இது முருகன் மேல இருந்து வர்ற மனம்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த வாசம். ஆனா நம்ம முருகன் நினைக்கிறாரு, ஒருவேளை இது வள்ளி கூந்தல்ல சூடியுள்ள பூவில இருந்து வருதோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி இது எங்க இருந்து வருது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. காதல்ங்கிறது இப்படித்தான் தேடல்ல தொடங்கி தொலைவதுல முடிவு. உதிரன் இந்த முருகன் கதையை சொல்லும் பொழுது ரொம்ப ஆர்வத்தோட அங்கவை கேட்டுட்டே இருக்காங்க. உடனே அங்கவை சொல்றாங்க, பச்சை நிறத்துக்கு ஒரு குணம் உண்டு. குறிஞ்சியின் அடிநிறம் பச்சை நீர் எல்லா நிறமாகவும் மாறும், ஆனால் நீரின் நிறம் சருகு வெண்மை. அதுபோலதான் குறிஞ்சியின் நிறமும். காதல் கொள்ள தொடங்கும் காலத்தில் இளமை செழித்து கிடங்கும் பச்சையும் தான் உடலெங்கும் மிதந்திருக்கும். அதாவது காதலர்களுக்கான முதல் நிறமே பச்சை அப்படின்னு உதிரன் கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே அங்க மயிலா இருக்கிற இடத்துக்கு வர்றாங்க. மயிலாவின் மடியில தலையை வச்சு அந்த சிற்றோடையில காலை நீட்டி படுத்துட்டு இருக்காரு நம்ம நீலன். வள்ளியையும் முருகனையும் ஒரு சேர மயக்கியது வெடத்தம்பு. அதனாலதான் கையில் இருந்த பூண்டினை அந்த எவ்வீட்டை கொடுத்து அனுப்பிட்டு அந்த பூண்டினை விட பெருமயக்கத்தை வெடத்தம்பு உருவாக்கி இருக்குமோ அப்படின்னு கேட்கிறார். உடனே நீலனும், ஆமா, ஊண்டினை விட காற்றில் கரையும் பூவின் மயக்கம் எதிர்கொள்ள முடியாததா தான் இருக்கும். ஆனா அப்படின்னு சொல்லும் போதே 2 பேருக்கும் வந்து சிரிப்பு வந்துடுது. உடனே மயிலா கேக்குறாங்க, ஏன் சிரிக்கிற, என்னாச்சு, அப்படி என்ன நான் சிரிக்கிற மாதிரி சொல்லிட்டேன், இல்ல மடியில தலை வைத்து மயங்கி கிடப்பவன்ட்ட மயக்கத்தை பத்தி பேசுறியேங்கிறதா எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு. உடனே வந்து உத்து பாக்குறாங்க, ஒரு மாதிரி வெக்கம் வந்துருச்சு மயிலாக்கு. மயங்கிய ஒருவனின் கண்கள்ல இவ்வளவு துடிப்பு இருக்காது, அது மட்டும் இல்ல மயங்கியவனின் கைகள் இந்த வேலையெல்லாம் செய்யாது அப்படின்னு வெக்கத்தோட சொல்றாங்க. நம்ம மயிலா கேக்குறாங்க, மயங்கினாலும் முடியாத விளையாட்டு தான் இந்த காதல் விளையாட்டோ அப்படின்னு. ஆமா, மன அளவில் இது முடிவுறாது, நீர் வற்றினாலும் ஓடையின் குணம் மாறாதல்லவா, அது போல காதலும் அப்படித்தான் அப்படின்னு. உடனே மறுபடியும் மயிலா கேக்குறாங்க, நீர்ல அப்படியே மிதந்துட்டே கேக்குறாங்க, காதலின் சுவை நுகர்வதா சுவைப்பதா, இதை கொஞ்சம் சொல்லே அப்படி. 2மே இல்ல, உணர்வது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீலன் சொல்றாரு. நீலன் சொல்ற விளக்கத்தை மயிலாவால ஏத்துக்கொள்ள முடியல. அப்படி ஓடும் நீர்ல மூழ்கி அவன் மேல வந்து அப்படியே சாஞ்சுக்கிட்டே சொல்ற, ஒன்னு சொல்லட்டா, அது நுனி நாக்கு எப்பொழுதுமே துவக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தியிருக்கா. உடனே என்ன சொல்ற அப்படின்னு ஒரு மாதிரி வெக்கமா வியப்பா பாக்குறாரு நம்ம நீலன். ஆமா,
அதனை எப்போ நான் உணர்ந்தேனோ, எந்த துவப்பு சாப்பாடு சாப்பிட்டாலும் அதுல நீ மட்டும்தான் என் நினைவுக்கு வர்ற. நாவற்பழம் தின்ற பின்னாடி நடுநாக்குல படியும் நீலம் போல முத்தம் நீங்கிய பின் உனது துவர்ப்பே என் நினைவெங்கும் படிந்து விடுது தெரியுமா அப்படின்னு மயிலா. உடனே 2 பேருக்கும் வெக்க வந்துருச்சு. திரும்ப மறுபடியும் அந்த துவர்ப்பு சுவையை உணர ஆரம்பிக்கிறாங்க. உடனே மயிலா கிட்ட நீலன் சொல்றாரு, என்னுடைய சுவை துவர்ப்பு அப்படின்னு சொன்னேன், உன்னுடைய சுவை எதுன்னு சொல்லட்டுமா அப்படின்னு கேக்குறாரு. உடனே மயிலா, கண்டறிஞ்சிட்டியா, தெரியுமா, சொல்லே அப்படின்னு வெக்கத்தோட கேட்க. உடனே நீலன் அங்க உள்ள வெடத்தம்பூவை கை காட்டுறாரு. அந்த வெடத்தம்பூவின் முட்டு இருக்குல்ல, அது அப்படியே மஞ்சள் நிறத்துல இருக்கு. மஞ்சள் நிற பூவின் இந்த மனம் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும், அதுதான் உன்னுடைய சுவை அப்படின்னு நீலன் குறிப்பால உணர்த்துறாங்க. நீண்ட நேரத்துக்கு பின்னாடி துவர்ப்பின் சுவையை விட்டு இங்க மனம் இல்லாம நீங்கிறாங்க நம்ம மயிலா. அந்த இடத்தை விட்டு மூச்சு வாங்கினபடி தலையை சாய்த்து கிடக்கிறாரு நம்ம நீலன். உடனே பேச்சை மாற்றி நம்ம மயிலா நீலன்ட்டு கேட்குறாங்க, நான் உன்னை அந்த பூண்டு எடுக்க சொன்னேன்ல, நீ ஏன் எடுக்கல அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நீலன் சொல்றாரு, எனக்கு அந்த இடத்துல காலம்பன் நினைவுக்கு வந்தாரு. திரையர்குடி முதன்முறையாக எவ்வியூருக்கு வந்துச்சு. சோம பூண்டின் மொத்த பானமும் அவர்களுக்கானதான் எனக்கு தோணுச்சு, அதனாலதான் நான் எடுக்கல அப்படிங்கிறாங்க. இந்த வார்த்தையை கேள்விப்பட்டோன்னே உடனே வேகமா போய் கட்டி அணைச்சிக்கிறாங்க நம்ம மயிலா. மறுபடியும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இடைவெளி, ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் மறு கொஸ்டின் கேட்குறாங்க, மறு கேள்வி கேட்குறாங்க. தலைமாட்டில் யாருக்குமே கிடைக்காத சோம பூண்டின் பானத்தை நம்ம கொண்டு வந்து வச்சிருக்கோம், ஆனால் ஏன் இவ்வளவு நேரம் ஆன பிறகும் நம்ம அதை நம்ம எடுத்து குடிக்கணும் அப்படின்னு நமக்கு தோணலை அப்படின்னு மயிலா கேட்குறாங்க. உடனே சிரிப்போடு நீலன் சொல்றாரு, காதலை விட மயக்கம் கொடுக்கும் ஒன்றாக அது இருந்திருக்குமே, ஆனால் முருகனும் வள்ளியும் அதைத்தானே கொடுத்திருப்பாங்க, அதைத்தானே குடிச்சிருப்பாங்க, அதனை எவ்வியிடம் கொடுத்துட்டே அவங்க வேற இடம் போகணும் சொல்லு. காதல் கொண்டவர்களுக்கு மயங்கவும் கிறங்கவும் மூழ்கவும் இன்னொன்று தேவையா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 2 பேருக்கும் மறுபடியும் காதல் புகுந்துருச்சு. காதல் விளையாட்ட ஆரம்பிச்சுடுறாங்க. இவங்க 2 பேரையும் அதே இடத்துல விட்டுட்டு நம்ம அங்கவையும் உதிரனும் அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்கவை சொல்றாங்க, காதலின் நிறம் பச்சை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டதுக்கு, அங்கவை பக்கத்துல உதிரன் பக்கத்துல போறாங்க. அங்கவை உதிரனை தொடுறது இது புதிது கிடையாது, ஆனா காதலின் ஆழம் காணும் உரையாடல்ல நடுவே உதிரனை அப்படி அள்ளி எடுக்கும் பொழுது அவன் உடலும் அறிவும் ஒன்று அப்படி கிளர்ந்து எழுது. ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பண்ணுது, உடல் முழுவதும் அப்படி பூத்து அடங்குது உதிரனுக்கு. கைகள்ல ஏந்திய உதிரனின் முகத்தை உற்று பார்த்தபடி அங்கவை சொல்றாங்க, காதல் மலர தொடங்கும் கணம் உனது கண்களின் நரம்புகளில் பச்சை நிறம் ஓடி மறையுது பார் அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் உதிரனின் கையை அப்படி இருக்க பிடிச்சுக்கிட்டு உதட குவித்து அப்படி முத்தம் கொடுத்துக்கிட்டு சொல்றாங்க, இருவருக்குமான நெருக்கத்துக்கு இடையில் காற்று புக முடியாமல் தவிக்குது, அதனை விட அதிக தவிப்போடு அவ சொல்றா, காமம் நுழையும் கணம் உனது விரல்களின் அடி நகம் நீளம் கொண்டு கருக்கும் பார், இது ஆமாவா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே மயக்கத்துல மூழ்கின உதிரன் காதல் விலக்கி சட்டென தனது விரல்களின் அடி நகத்தை அப்படி பார்க்கிறாரு. ஆனா அவ்வளோ அவற்றை தனது மார்போடு அணைத்து பிடிக்கிறாங்க. உதிரனின் கண் அப்படியே சுழன்று மூழ்குது. அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா இருக்கு. நாணங்கொள்ள செய்யும்படி அவனை உற்று பார்த்த அங்கவை சொல்றா, காமம் தலைக்கேறும் இந்த கணம் உனது முகத்தில் மஞ்சள் பூத்து கலையுது பார் அப்படின்னு. மறுபடியும் தன் தரைக்கு இறங்குறாரு, நினைவுக்கு வர்றாரு. அவளது சொல்லுக்கும் செயலுக்கும் நடுவில் உயிர் அப்படியே உலடுது. காதலை இணைந்து பருகலாம், ஆனா இணைந்து பயில கூடாதென அவனுக்கு தோன்றின பொழுது அங்கவை தொடர்றாங்க. காமம் பொங்கி பூக்கும் கணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறாங்க. கிறங்கிய உதிரனுக்கு அப்படியே மூச்சு நிக்கிறது போல இருந்திருக்கு. மறுபடியும் டக்குன்னு எந்திரிச்சு மயங்கிய குரல்லே கேட்கிறாரு, சொல், என்ன நிறம், அந்த நேரத்துல என்ன நிறம் அப்படின்னு கேக்குறாங்க. கொஞ்சம் அவரை விட்டு விலகிட்டு கன்னத்துல ஒரு அரை அப்படி அரைஞ்சிட்டு செல்லமா, பார்க்காததை எப்படியடா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம அங்க. காதல் வரும் பொழுது செடி கொடிகளை போல மனிதனும் நிறம் மாறுவான்னு அங்கவி சொல்லிதான் நானும் பாக்குறேன். இந்த காதல் விளையாட்டு இதோட முடிஞ்சிருச்சா இல்ல இன்னும் தொடருமான்னு இனிவரும் அத்தியாயங்கள்ல தொடர்ந்து கேட்கணும்னா என்னுடனே பயணிங்கள். நன்றிகள்.